ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 எம்இ இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இதில் மாடர்ன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் CU25C02 இதுக்கான லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இது போக ஒரு மாடல் அஃபீஷியல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது ரெகுலேஷன் 2021 நடந்த ஒரு கொஸ்டின், மோஸ்ட்லி உங்களுக்கு மேட்ச் ஆகும். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் EU25C02 மாடர்ன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்த பேப்பருக்கு உரிய ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் வந்து காட்டுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா இது வந்து பார்த்துக்கோங்க. ரெகுலேஷன் 2021 கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு இதை என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நான் உள்ளே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரில அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் DBSK வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அது போக வந்து அந்த PR ஈக்குவேஷன்ஸே உள்ள வந்து எழுத சொல்கிறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு இந்த இதில் தான், அதாவது உங்களுக்கு 11 பொறுத்த வரைக்கும் மேலே கொடுத்துருந்தது, அதாவது உங்களுக்கு மேலே கொடுத்தா 2 மார்க்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 11th A பொறுத்த வரைக்கும் அந்த DBSK வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கெரியர் சிங்க்ரோனைசேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சாய்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ IQ மாடுலேஷன் ஆர் டிமாடுலேஷனில் இருந்து உங்களுக்கு 15 மார்க் கேட்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாடுலேஷன் டிமாடுலேஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, அது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ரேலே ஆர் ரிச்சன் சேனல் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது கேட்கலாம் நான் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின், அதான் நான் கொடுக்குற கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா QAMலேருந்து கேட்டிருந்தாங்க, அதை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஸோ யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் லீனியர் ஈக்குவலைசர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த லீனியர் ஈக்குவலைசரில் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு, அதாவது சிம்பிளாக ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. இதுவாக அடாப்டிவ் ஈக்குவலைசேஷன் இதில் வந்து கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீட் ஃபார் ஈக்குவலைசேஷன், அதாவது ஈக்குவலைசேஷன் கான்செப்ட்ல வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது போக வந்து நைக்விஸ்ட் கிரைட்டீரியன் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஐ பேட்டர்ன் இதோட எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பரில், நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பைனரி பிளாக் கோட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து PBSK DBSK இதோட கோடிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ அதில் உங்களுக்கு வந்து கீழே வந்து மேட்ச்டு ஃபில்டர் வித் ஈக்குவேஷன் அண்ட் டயக்ராம் சொல்லி ஒரு இது கேட்டிருந்தாங்க. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சேனல் கெப்பாசிட்டி ஷெனான்ஸ் தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானு கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க. ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் கம்யூனிகேஷன் இதுவும் வந்து கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு. ஸோ அதுபோல் ஹெம்மிங் கோடு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் கன்வல்யூஷனல் கோடு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது மாதிரி வந்து டர்போ கோடிங் அண்டு இட்ரேட்டிவ் டிகோடிங், ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 14th உங்களுக்கு A பொறுத்த வரைக்கும் கன்வல்யூஷனல் கோட்ஸில் தான் கேட்டிருப்பாங்க. B பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லைவ்லிஹுட் டிகோடிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருந்து ஒரு 15 மார்க் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தேர்ட் யூனிட்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு 15 மார்க் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 4th யூனிட்ல 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டர்போ கோடு ஸ்டேட் டயக்ராமில் வந்து ஒரு இது வந்து கேட்டிருந்தாங்க. அந்த டயக்ராம் வந்து இது தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெட்டர்பி டிகோடிங் இதில் இருந்து ஒரு 2 மார்க் வந்து கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 15th யூனிட் பொறுத்த வரைக்கும் OFDM மாடுலேஷன் டிமாடுலேஷன் கண்டிப்பாக அந்த OFDMலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. CDMAவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. OFDM கண்டிப்பாக 15th யூனிட்ல நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு கீழே அதில் தான் கேட்டிருக்காங்க. இன்னொன்று CDMலேருந்து டேரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் PAPR பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து மல்டி யூசர் அண்ட் மல்டி கெரியர் கம்யூனிகேஷன் இது வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து SIC கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக வந்து FFT கான்செப்ட்ஸ் வந்து இதில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் PN சீக்வன்ஸ் இன் CDMA கோட் இதை வச்சு உங்களுக்கு போன்ற கொஸ்டின் பேப்பர் 2 மார்க்கில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் அந்த கொஸ்டின் வந்து நான் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மார்க்ஸே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் இருக்க பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் நினைக்கிறேன். உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் QAMலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஹரண்ட் அண்டு நான் கொஹரண்ட் டிடெக்ஷன் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.